ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। श्रीरुद्र प्रश्नः இரண்டாவது அணுவாகம் நமக்கத்துல இரண்டாவது। नमो हिरण्यभागवे सेनान्ये दिशां च पतके नमो नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्य पशूनां पतके नमो नमसस्भिञ्जराय दिशिमते पतीनां पतके नमो नमो बब्लुषाय विव्यातिने नानां पतके नमो नमो हरिकेशायोपवीतिने पुट्टानां पतके नमो नमो भवस्य हेतै जगतां पतके नमो नमो रुद्राय तथा विने क्षेत्राणां पतके नमो नमः सूदाय हन्त्याय वनानां पतके नमो नमो रोहिताय स्तपतके वृक्षाणां पतके नमो नमो मन्त्रिणे वाणिजाय कक्षाणां पतके नमो नमो भुवन्तगे वारिवसदृशाय औषधीनां पतके नमो नमः उच्चैघोषाय क्रन्तयते पत्तीनां पतके नमः कृष्णवीताय दावते सत्वनां पतके नमः। இதில் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய நாமம் கிருஷ்ணவீதாய தாவதே சத்வனாம் பதயே நமக. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணவீதாய அப்படின்னா எல்லா இடங்களிலும் வியாபித்து இருப்பவருக்கு கிருஷ்ணவீதாய நமக நமஸ்காரம். சர்வவியாபி ஈஸ்வர தத்துவம், இந்த உலகத்தில் சர்வவியாபி எல்லா இடங்களிலும் வியாபித்து இருப்பவருக்கு நமஸ்காரம். நம்ம கண்ணு முன்னு பார்க்கறது எங்க அவர் வியாபித்திருக்கிறார் அப்படின்னா இருப்பாக. நம்ம எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் இருக்கிறது அப்படி நம்ம சொல்றோம். அந்த இருக்கிறது எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிள்ங்கிறது அந்த பொருளினுடைய தன்மையோ அட்ஜெக்டிவோ அல்ல. தங்கம் இருக்கிறது அப்படிங்கும்போது இருக்கிறது, தோடு இருக்கிறது, நெக்லஸ் இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த தங்கம் தோடு இதெல்லாம் அதனுடைய இருக்கிறதுங்கிறது அதனுடைய அட்ஜெக்டிவ் அல்ல. உண்மையில் இருக்கிறதுன்னு சொல்ற அந்த மட்டும்தான் இருக்கிறது. அப்போ தங்கம் ஆக அது இருக்கிறது. அது இருக்கிறது ஒன்னே ஒரு பிரின்சிபல் பிரம்ம தத்துவம். தங்கமாக இருக்கிறது, தோடாக இருக்கிறது, களிமண்ணாக இருக்கிறது. இருக்கிறதுங்கிறது அந்தந்த மாதிரி வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா உண்மையில் தங்கமோ தோடோ மண்ணோ இருப்புடன் கூடியது அல்ல. ஆனா நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? இருக்குதுன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வார்த்தை ரெண்டாவது போட்டு ரெண்டாவது வார்த்தை முதல் போட்டீங்கன்னா வேதாந்தமே புரிஞ்சு வச்சு. தங்கம் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறது நம்மளுடைய ஃபார்மேட்டு. இருப்பது தங்கமாக இருக்கிறதுன்னு முன்னால இருக்கிறத முன்னால போட்டு தங்கத்தை பின்னால போடுங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த இருக்கிறது என்பது தங்கமாக அந்த இடத்துல வெளிப்படுகிறது. தோடாக, களிமண்ணாக, பானையாக, எதாவா இருந்தாலும் சரி. ஸோ அந்த சர்வவியாபிங்கிறது எந்த ஒரு பொருள் நீங்க இருக்கிறதுன்னு சொன்னீங்கனாலும் அது எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள் பிரம்மம். அப்போ அந்த மாதிரி எங்கும் அது வியாபித்திருக்கிறது. எப்படி? உபாதான காரணம். இறைவன் என்ன சொல்றாரு? நான் தான் பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம் தான் உபாதான காரணமாக, மெட்டீரியல் காசாக நான் இருக்கிறேன்னா எந்த ஒரு படைப்பில் நிமித்த காரணத்தை விட்டுருங்க. உபாதான காரணமா எது இருக்குதோ கண்டிப்பா படைப்பு முழுவதும் அது வியாபித்து இருக்கிறது. களிமண் பானையில் இருக்கிறது, எங்க இல்லைன்னு எங்க சொல்றது? ஸோ அந்த மாதிரி எங்கும் வியாபித்து இருக்கிறார்னா எப்படி அவர்னால வியாபித்திருக்க முடிகிறது?
அப்படின்னா ஆகாசத்துக்குள் வாயு வியாபித்திருப்பதை போல் நினைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு ஆகாச ஸ்பேஸ், அதுக்குள்ள வாயு வந்து எல்லா பக்கம். இப்போ நீங்க வந்து ஊதுபத்தி பற்ற வைக்கிறீங்க, இப்போ அது ஃபர்ஸ்ட் எது வியாபகம் பண்ணும்? சாமி ரூமை வியாபகம் பண்ணும். அந்த அந்த நறுமணம், அந்த புகை, அந்த நறுமணத்தை எடுத்துக்கலாம், சுகந்தம். அது ஃபர்ஸ்ட் அந்த சாமி ரூம் ஃபுல்லாக வியாபகம் பண்ணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி ஹாலு இதுக்கெல்லாம் வந்து அந்த வியாபகத்தன்மை வரும். அந்த மாதிரி வியாபகம் அல்ல. ஏன்னா வியாபகம்னு நமக்கு அந்த மாதிரி புரிஞ்சு இது அந்த மாதிரி வியாபகம் அல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த புகைங்கிறது ஆகாசத்துக்குள்ள என்ன பண்ணுது? வியாபகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் பண்ணிட்டு வருது. ஆனா பிரம்ம தத்துவம் ஆகாசத்தையும் வியாபித்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த இடம் தான் அதிசூக்ஷ்மம். அப்போ இருக்கிறதுங்கும் போது உபாதான காரணத்துவாத் அது எங்கும் வியாபித்து என்ன சொல்லணும்? இருக்கிறது, வியாபித்து இருக்கிறது, அது மட்டும்தான் இருக்கிறது. ஏங்க அப்ப இத்தனை கண்ணுக்கு முன்னால் தெரியுதே, அதெல்லாம் தனக்கென்று இருப்பு இல்லாதது எப்படிங்க சொல்றீங்க? ஒரு சாரி எடுத்து பாருங்க, இருக்கிறதுங்கிறது 2 நிமிஷத்துல நம்ம பாத்தியம். அந்த இருப்பு என்ன ஆகுது நம்மளால? பாத்தியம், நெகேட்டட் இருப்பு. எந்த பொருள் எடுத்தீங்கனாலும் அதனுடைய பாத்தியம் சத்து. அதனுடைய சத்து என்பது, இருப்பது என்பது பாத்தியம். ஆனா பிரம்மத்துக்கு அபாத்தியம், அதை நிராகரணம். பிரம்மத்துடைய இருப்பை நம்மால நிராகரணம் செய்ய முடியாது. நிராகரணம் செய்ய முடியாத இருப்பு. மற்றதெல்லாங்க நிராகரணம் பண்ணக்கூடிய இருப்பு. சாரி எடுத்தீங்கன்னா நூலு ஒன்னா போய் கடைசியில ஒண்ணு. சோ நிராகரணம் பண்ணக்கூடிய இருப்பு, நிராகரணமே பண்ண முடியாத ஒரு இருப்பு, அது சர்வவியாபின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பொருளை நினைச்சு அது எங்கும் வியாபித்திருப்பது என்னதான் அதுன்னு புரிஞ்சுக்கணும். அது எங்கும் வியாபித்திருக்கிறது புரியாம எங்கும் இருப்பது அது, அதுதான் அது. அடுத்தது என்னது? தாவத்தே. தாவத்துனா பாய்ந்து ஓடுதல். தாவத்தே நமக. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ண வீத்தாய நமக, தாவத்தே நமக. தாவத்துனா தாவி தாவி குதிச்சு சீக்கிரமாக. மான் வந்து எப்படி சீக்கிரம் ஜம்ப் பண்ணி சீக்கிரமா ரன் பண்ணுது, அந்த மாதிரி தாவத்தேங்கிறது குதித்து. அப்ப ஓடி வந்து எங்க ஓடி வரார் இறைவன்? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறார். இதுல வேற தாவத்தேன்னு சொல்றாங்களே எப்படி? அதாவது தர்மத்திற்கு உட்பட்டான ஒரு வாழ்க்கை நாம வாழ்ந்து எப்ப ஓடி வரான்னு சொல்றேன். நம்மை நோக்கி எப்ப இறைவன் ஓடி வருகிறார்? நாம் இறைவனை நோக்கி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மை நோக்கி ஓடி வருவதற்காக, அருளை கொடுப்பதற்காக ரெடியா இருக்கிறார். எப்போ? அதுதான் பாயிண்ட். மக்களா பிறந்துட்டோம், ஒரு 40 கிலோ ஏறிட்டோம், ஒரு 20 வருஷம் வாழ்ந்துட்டோம், 30 வருஷம் வாழ்ந்துட்டோம், அப்படிங்கிற காலம் நான் படைச்சிட்டேன் அப்படிங்கிற காலம் ஒரு தாவத்தை வரமாட்டார். நம்மளுடைய வாழ்க்கை முறையை எப்படி அமைத்து கொண்டிருக்கிறோம் அதை வச்சுதான் தாவத்தே நமகா. அப்போ தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை முதல்ல வாழ்ந்து, முறைப்படி இறைவன் வேதத்தை கற்று, வேதத்தில் தேவதைகளை இறைவனை எப்படி வழிபடுதல் என்று வழிபட்டு, அதுதான் பிரேயரே. சும்மா கையெடுத்து கும்பிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுங்களா, பிரேயர் கிடையாது. நன்றி சொல்றனால அது பிரேயர் கிடையாது. நான் நன்றி சொல்லிட்டேங்க, எதுவும் கேட்கலீங்க, ஆனா நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன். தட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பிரேயர். இறைவன் தேவதைகளை எப்படி வழிபடணும்னு சொல்லி வச்சிருக்காரு. அதை விட்டுட்டு எனக்கு எப்படி தெரியுமோ, எனக்கு எப்படி முடியுமோ, எனக்கு எப்படி வசதியோ அப்படி நான் வழிபட்டுக்கிறேன். தட் இஸ் நாட் பிரேயர். இறைவன் முறைப்படி எப்படி தன்னை தேவதைகளை வழிபடணும்னு ஏன்னா எந்த தேவதைகள் வழிபட்டாலும் அது ஈஸ்வரனுக்கு தானே போக போகுது. அப்போ தர்மப்படி வாழ்ந்து, முறைப்படி வேதத்தில் கர்மகாண்டத்தில் தேவதைகளை எப்படி வழிபட வேண்டும் என்று இறைவன் கூறியிருக்கிறாரோ, காய்க வாச்சிக்க மானச ஜபமே என்னதான்? பிரேயர், சாண்டிங், பிரேயர். வாச்சிக்க கர்மம், மானசத்தை எப்படி வழிபட சொல்றாரு? மானச ஜபம் இஸ் அ பிரேயர், சாண்டிங் இஸ் அ வாச்சிக்கம்.
சாண்ட் பண்றதுங்கிறது என்னது? வாச்சிக்க பிரேயர். மானச ஜபம் இஸ் எ பிரேயர். காய்க்கம் வாச்சி, அடுத்து காய்க்கம் உடம்பால செய்யக்கூடியதான் ஒரு விளக்கேத்துறது, பூஜை பண்றது, இதெல்லாம் காய்க்கம். சோ இறைவன் காய்க்க வாச்சிக்க மானசத்தில் எப்படி இறைவனை தேவதைகளை வழிபடுவது என்று கூறியிருக்கிறாரோ அப்படி வாழணும். அடுத்தது இது கர்மகாண்டம். அடுத்து எங்க வந்திருக்கணும்? அடுத்தது இறைவனுடைய கொடுத்த ஞான காண்டத்துக்குள்ள அவர் 2 பிரிட்ஜிங் பாலம் என்ன? கர்மயோகம், உபாசனா. இறைவன் கொடுத்ததை, அது வர்ணாசிரம தர்மமா இருக்கலாம், அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்ன கொடுத்துருக்காரோ வர்ண ஆசிரம தர்மங்கள் எனக்கு எதுவோன்னு முதல்ல தெரியணும். தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை பண்றோம், கர்மகாண்டத்துக்குள்ள முதிட்டீங்கன்னா எப்படி பிரார்த்தனை பண்றதுன்னு தெரிஞ்சு போயிடும். ஞானத காண்டத்துக்குள்ள வந்தாதான் என்ன தெரியும்? என்ன பஞ்சமகா யக்னங்கிற வேர்டு எங்க தெரிய போகுது? ஞான காண்டத்துக்குள்ள வந்தாதான் வர்ண ஆசிரம தர்மம் என்னன்னு ஞான காண்டத்துக்குள்ள வந்தாதான் தெரிய போகுது. அப்ப அதுக்குள்ள என்னுடைய வர்ண ஆசிரம தர்மங்களை அதை பத்தி தெரியும். நோட்ஸ்ல இருந்து பிரயோசனம் இல்ல. வாழ்க்கை வாழ்வியலாக யார் வாழ்றாங்களோ ஆட் பண்ணிக்கணும். வேதாந்த வகுப்புகளை இன்டைரக்ட் பெண் அர்த்தம் வேதாந்த வகுப்புகளை அட்டன் பண்ணி அதுல இறைவன் சொன்ன கருத்துக்களை ஏற்று ஸ்ரத்தையுடன் கற்றுட்டு பேப்பர்ல இருக்கு, 10வது நோட்ஸ்ல இருக்கு, 10வது வாழ்வியலாக மாற்றி வாழ்ந்து கொண்டு இறைவனை பற்றிய அறிவை பெற வேண்டும் என்பதுதே வாழ்க்கையினுடைய முதல் குறிக்கோளாக. தத் கதனம் தத் சிந்தனம். தத் ஈஸ்வர கதனம் பேசுனா அதுதான், சிந்தனம்னாலும் அதுதான். தத் கதனம் தத் சிந்தனம் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய யோகக்ஷேமம். அங்க என்ன சொன்னார் பகவத்கீதையில? தத் சிந்தனம் தத் கதனம் இருக்கவங்களுடைய யோகக்ஷேமம் வகாமியகம் நான் கொடுக்கிறேன். இங்க என்ன சொல்றாரு? அதேதான், எங்கேயும் கருத்துக்கள் மாறுபடாது. அப்ப தாவத்தே அப்படிப்பட்ட மனிதர்களை காப்பாற்றுவதற்கு இறைவன் எப்படி வருவாரா? நாட் பை வாக்கிங். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனைனா டக்குனு ஹெல்ப் பண்ணணும். இவர் 1 மணி நேரம் மெதுவா வரக்கு நான் சொல்றேன். நமக்கு ஒரு பிரச்சனையில கிடக்கும் போது எந்த நேரத்துக்கு எப்போ உதவினா ஸ்பீடா வரணும். அதுதான் அவர் என்ன சொல்றாரு? ஸ்பீடா உங்களை காப்பாத்துவேன்னு ஒரு வேர்டு விடுறாரு. அங்க யோகக்ஷேம வகாமியகம். இங்க என்ன சொல்றாரு? தாவத்தே யோகக்ஷேம வகாமியகம். ஓடி நான் உனக்கு என்ன கொடுப்பேன், அதை இதையும் கனெக்ட் பண்ணுங்க. தாவத்தேவே யோகக்ஷேமத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. 2 ஒரே கருத்து தானே. அப்ப ஓடி பக்தர்களா யார்? இப்ப நான் சொன்னதான் பக்தனே. மற்றவங்களாம் நீங்க பக்தன் எடுத்துக்கூடாது. அப்பதான் கான்செப்டே என்ன சொல்ல வரான்னு புரியும். அந்த பக்தனை நான் எப்படி காப்பாத்துங்கிறாரு? இது இறைவன் சொன்ன வாக்குங்க. தாவத்தே நமக்கன்னது நான் சொன்னதல்ல. ஓடி காப்பாற்றுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த நேரத்துக்கு எது உதவி செய்யணுமோ அதை செய்யணும். இன்னைக்கு வேணுங்கிற உதவியை இன்னும் அடுத்த வருஷம் கொடுத்து என்னத்துக்கு பிரயோசனம்? இப்ப வேணுங்கிறத அடுத்த வாரம் கொடுத்து எப்போ எது தேவையோ அதை அப்பொழுது அத ஓடி காப்பவன், ஓடி கொடுப்பவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். இந்த இடத்துல அந்த மாதிரி ஓடி உதவுவராக அருள் புரிபவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். தாவத்தே. அடுத்தது சத்வானாம் பதையே. இந்த ஒரு வேர்டுக்கு எடுக்கலாங்க 1 மணி நேரம் கிளாஸ். எது? சத்வனாம் பதையே. பதையேனா லீடர். சத்வானாம்னா யாரு? சத்து அப்படிங்கிற வேர்டு 2 விதமா பிரிச்சுக்கலாம். சத்புருஷர்கள் அவர்கள் தான் சத்வனாம். அவர் சத்புருஷர்கள தலைவனாக இருப்பவருக்கு நம்ம சத்வனாம் பதையே நமக்கு சரி, நமக்கு அவருக்கு நமஸ்காரம். சத்புருஷர்கள் யாரு? 2 விதமான சத்து. சாது புருஷர்களும் சத்புருஷர்கள். ஃபர்ஸ்ட் ஒரு குரூப். தேர் ஆர் 2 groups ஆஃப் சத் பீப்புள். ஒரு சத்துங்கிறது சாதுக்கள். நம்ம சொல்ற தமிழ்ல சாதுக்கள் அப்படின்னா தர்மத்திற்கு உட்பட்டு வாழ்பவன் சாது. நல்ல ஒழுக்கங்களை பின்பற்றுபவர், தீய ஒழுக்கங்களில் இருந்து விடுபட்டவர். அவர் யாரு? சத்புருஷர், சாது புருஷாக. இது ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். அவர்களுக்கு நான் என்ன தலைவனாக இருப்பவருக்கு, அந்த சத்புருஷர்களுக்கெல்லாம் தலைவனாகனா அவர்களெல்லாம் காப்பாற்றுவராக இருப்பவருக்குன்னு அர்த்தம். தலைவன மேல முன்னால போறாரு. அரசன் போறான், ஒரு படை தளபதி முன்னால போறான்னா பின்னாளுக்கு படையை அவர் காப்பாற்றுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு தலைவனாக இருக்கிறான்ங்கிற பொருள் எப்படி பண்ணுதுன்னா, அவர் வாட்டு முன்னால பறக்கணும் போவாரு, பின்னால செத்தா என்னன்னு விட்டுட்டு வருவாரு. அவருக்கு பேர் தலைவன் அல்ல. சோ அவர்களை காப்பாற்றுவர்களாக இருக்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கணும். தலைவனாக
யாரு? சத்புருஷர்கள். நல்ல ஒழுக்கங்களை ஃபாலோ பண்றது, கெட்ட ஒழுக்கங்களிலிருந்து விடுபடுவது, இந்த மாதிரி வாழ்பவருக்கு. நல்ல ஒழுக்கம்னு என்ன? அது இருக்குது ஒரு லாங் லிஸ்ட். 1 2 இல்லை. இறைவன் கொடுத்த நல்ல நற்பண்புகள் ஒரு லாங் லிஸ்ட். ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு முடிவெடுத்து ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு அப்புறம் அது வேற. முயற்சி பண்றவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் தலைவனா, அவர்களை பாதுகாப்பவராக. ஃபர்ஸ்ட் இது சத்து. இன்னொரு சத்து நமக்கு தெரியும். எது சத்து? சதேவ இதம் அக்ரே ஆசீத்து சௌமிய. அந்த சத்து. ஏன்னா சத்துங்கிறது பிரம்மங்கிறது எங்கதான் படிக்கிறோம்? சாந்தோக்கு பிரச்சனை படிக்கிறனால நான் கோட் பண்றேன். சத்துன்னா என்னது? பிரம்ம. சதேவ இதகும் அக்ரே ஆசீத்து சௌமிய ஏகம் அத்விதீயம். அப்போ அந்த சத்து. அப்ப அந்த சத் விஷயத்தை அப்படின்னா சத்புருஷ, அந்த சத் விஷயத்தை படிப்பவர்களின் தலைவன்னா காப்பாற்றுபவர், அந்த சத் விஷயங்களை சிந்திப்பவர், அதை அந்த விஷயத்தில் கற்று தருபவர், அதை சிந்திப்பவர், அந்த கருத்துக்களை ஆராய்ந்து சிந்தித்து அந்த சத்வஸ்துவை அறிந்து கொண்டவர்கள், அதில் நிஷ்டையானவர்கள். இப்படி எல்லாம் யார்? அதெல்லாம் சத்புருஷானாம். இவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? காப்பாற்றுவன் அர்த்தம். தலைவன் என்ன அர்த்தம்? நான் அவர்களை சத்புருஷானாம் பதையென காப்பாற்றுவன். ஸோ 2 சத்து. ஒன்று சாதுனாம் பீப்புள், இன்னொன்று சத் புருஷானம்னா சத் விஷயத்தை சிந்திப்பவர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள், அவர்களை நான் காப்பாற்றுவேன். அந்த சத் சங்கம், இதை நீங்க கேள்விப்பட்ட பஜகோவிந்தர், சத் சங்கத்வே நிசங்கத்துவம். அந்த சத் சங்கம்னா அந்த சத் விஷயங்களை பேசக்கூடிய ஒரு குழுமத்தில் தன்னை இணைத்து கொண்டது சத் சங்கம். சத் புருஷர்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு அவங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கிறது, அதுக்கு பேர் சத் சங்கம். அதனால அது வேறு. அந்த அப்படிப்பட்டவர்களை நான், இந்த அப்படிப்பட்டவனுக்கு நான் எப்படி இருக்கிறேங்கிறாரு, தலைவனாக இருந்து முன் சென்று அவர்களை காப்பாற்றுவன் அர்த்தம். சத்புருஷானாம். ஓகே, அடுத்தது. இப்ப அடுத்தது இதோட இந்த அணுவாக்க முடியுது. சத்வனாம் பதையே, சத்வானாம் அல்லது சத்வனாம் பதையே நமக. அடுத்தது நம்ம we are now entering into 3வது அணுவாகம். 2 அணுவாகங்கள் ருத்ரத்தில் இறைவனுடைய அருளால் முடித்திருக்கிறோம். 3வது அணுவாகம். நம சகமானாய நிவ்யாதின ஆவ்யாதினி நாம் பதகே நமோ நம கக்குபாய நிஷங்கினே சேனானாம் பதகே நமோ நமோ நிஷங்கின இஷுதிமதே தஸ்கராணாம் பதகே நமோ நமோ வஞ்சதே பரிவஞ்சதே சாயூனாம் பதகே நமோ நமோ நிச்சேரவே பரிச்சராயாரண்யானாம் பதகே நமோ நம ஸ்ருகாவிப்யோ ஜிகாகோ சத்வமுஷ்ணதாம் பதகே நமோ நமோ ஸ்ரீமத்யோ நக்ஷந்திரப்ய பிரகிருந்தானாம் பதகே நமோ நம உஷ்ணேஷினே கிரிச்சராக குலுஞ்சானாம் பதகே நமோ நம இஷுமத்யோதன்வாவிப்யச்சவோ நமோ நம ஆதன்வானேப்ய பிரதிதானேப்யச்சவோ நமோ நம ஆயச்சத்வவிஸ்ருஜப்யச்சவோ நமோ நமோ சத்வவித்யத்யச்சவோ நமோ நம ஆசீனேப்யஷயானேப்யச்சவோ நமோ நம ஸ்வபத்யோ ஜாக்ரப்யச்சவோ நமோ நம திக்ஷப்யோ தாவத்யச்சவோ நமோ நம சபாப்ய சபாபதிப்பச்சவோ நமோ நமோ அஸ்வேபோ சபதிப்பச்சவோ நமஹ. ஃபர்ஸ்ட் சகமானாய நமஹ. இந்த மந்திரம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சகமானாய நிவ்யாதினே நமக ஆவ்யாதீனாம் பதயே நமக. ஃபர்ஸ்ட் இந்த மந்திரத்துல 3 வருது. ஃபர்ஸ்ட் சகமானாய நமக, நிவ்யாதினே நமக, ஆவ்யாதினாம் பதயே நமக. ஃபர்ஸ்ட் சகமானாய, எதிரிகளை கண்டிப்பவருக்கு நமஸ்காரம். 3 சேர்ந்து ஒரே அர்த்தத்துல பார்க்கலாம். எல்லாமே எதிரிகள் வரதுனால எழுதிக்கங்க. சகமான எதிரிகளை கண்டிப்பவருக்கு நமஸ்காரம். ரெண்டாவது நிவ்யாதினே. ரெண்டாவது வேர்டு நிவ்யாதினே, எதிரிகளை துன்புறுத்துவர் அர்த்தம். முதல்ல கண்டிப்பவர், அடுத்தது துன்புறுத்துபவர். எதிரிகளை துன்புறுத்துவருக்கு நமஸ்காரம்.
அடுத்து பியூட்டிஃபுல் வேர்டு ஆவ்யாதினா. எதிரிகளை துன்புறுத்துவர்களின் தலைவனாக இருப்பவன். எதிரிகளை துன்புறுத்துவர்கள்ல இவர் யாரு? தலைவன். பியூட்டிஃபுல் வேர்டு. இதெல்லாம் ஒன்னொன்னுக்கும் பார்த்தா எல்லாம் ஒரே மீனிங் மாதிரி தெரியும். பெருசா ஒண்ணு நமக்கு வித்தியாசம், அவ்வளோ வித்தியாசம் இருக்கு மூணுக்கும். தலைவனாக இருப்பவனுக்கு நமஸ்காரம். எதிரிகளை துன்புறுத்துவர்களுடைய தலைவன். துன்புறுத்தவனாகவும் நான் இருக்கேன், துன்புறுத்தனுடைய ஆவியாதினா தலைவனாகவும் நான் இருக்கிறேன். முதல்ல புரிஞ்சுக்கணும், இறைவன் நம்மை துன்புறுத்துவாரா? ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பவரா இருக்காரு, துன்புறுத்துவராக இருக்கிறார், அப்புறம் தலைவனாக இருக்கிறார். அவர்களை காப்பாற்றுங்கிறது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் எதிரிகளை கண்டித்தல். அப்ப இறைவன் இது நிறைய சமுதாயத்தில் ஒரு இருக்குது. அது குற்றம். இதை செய்யலினா தேவதா குற்றமாகி விடுமோ, தேவதைகள் நம்மை கண்டித்து விடுவார்களோ ஒரு பயம் சமுதாயத்துக்குள் நிலவிக்கொண்டு இருக்கிறது. இது செய்யலனா தெய்வ குத்தம். அந்த வேர்டு பாத்தீங்கன்னா தெய்வ குத்தம் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ இறைவன் நம்மளை இப்ப நம்ம யோசனை பண்ணணும். குழந்தையும் படைச்சிட்டு அம்மா எதுக்கு கண்டிக்கிறாங்க? யோசனை பண்ணணும் ஒரு நிமிஷம். குழந்தைய அம்மா படைச்சிட்டேன், அம்மா வயிற்றுல வந்துச்சு ஒரு குழந்தைய, அது நான் படைச்சு நினைச்சிட்டு வரைக்கும் அது நம்ம குழந்தை. குழந்தையும் பெற்றுட்டு அந்த குழந்தைய ஏன் கண்டிக்கிறாங்க, ஏன் துன்புறுத்துறாங்கன்னா அதே கான்செப்ட் தான் அங்கேயும். இது ஒரு சின்ன விஷயம். இதை புரிஞ்சுக்காம இறைவன் மேல ஒரு பயத்தை சமுதாயம் நம்மிடம் புகுத்துகிறது. இது செஞ்சா அதனாலதான் எங்கர் ஜெனரேஷன் அப்படியே கம்ப்ளீட்டா அதை அவாய்ட் பண்ணிட்டு போறக்கு உண்டான வழி பார்க்க போயிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்றது, இது தெய்வ குத்தம், அப்படி செஞ்சீங்கன்னா சாமி கண்ணு குத்திரும். அது சாமி கண்ணு குத்துருங்க ஒரு 3 வயசுக்கு சொல்லலாங்க. 30 வயசுக்கு நம்ம அதையே சொல்லிட்டு இருந்தோம்னா அவன் யோசனை பண்ணுவானா மாட்டானா? அப்படி குத்துற சாமி எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ, நீயே கும்பிட்டுக்கோட்டு போயிருது. என்னன்னா கான்செப்டே தெரியாம பெரியவர்கள் இருப்பதனாலதான் குழந்தைகளை நம்மளால, ஏன்னா இறை வழியில் கொண்டு வராத குழந்தைகள் மனதில் சந்தோஷத்தை என்னதான் கோடி கோடியா சொத்தை நீங்கள் கொடுத்தாலும் தெய்வ வழிபாட்டுக்குள் வராத குழந்தைகள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. இது மாற்ற முடியாத கான்செப்ட். என்னதான் தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தாலும், என்னதான் நல்ல பண்புகளை வளர்த்தி கொண்டாலும், என்னதான் தான தர்மங்கள் பண்ணினாலும், என்னதான் கோடி கோடியா சொத்து இருந்தாலும், எத்தனைதான் 10 கார் வீட்டுல நின்னாலும், 10 வீடு இருந்தாலும், அந்த தெய்வ வழிபாட்டுக்குள்ள வராத குழந்தை cannot have a happy life. ஏன்னா அந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி எல்லாம் உச்சகட்டத்துக்கு போகும். அது அஜ்ஞானம் எல்லாத்துக்கும் இருக்குது. அப்ப அதனுடைய விளைவுகள் எல்லாத்துக்குள்ளும் இருக்குமா இல்லையா? அப்போ அஜ்ஞானத்தினோட விளைவுகள் என்ன? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ், ஒரு அபூர்ணத்துவம் மனதுக்குள்ள. எது அடைஞ்சாலும் உள்ள எப்படி இருக்கும்? நொய் நொய் நொயின்னு, ஐ வாண்ட் டு பிகம் சம்திங், நவ் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ ஹேவ், நவ் ஐ வாண்ட் டு ஏர்ன் சம்திங், ஐ வாண்ட் டு என்ஜாய் சம்திங், ஐ வாண்ட் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க? ஓடிக்கிட்டே இருக்குதுங்க உயிரோட அடுத்த செகண்ட் வரைக்கும். நிம்மதி இருக்குமான்னு கேட்டா அந்த மனதில் எப்படி நிம்மதி இருக்கும்? ஒரு பூரணமான மனம் தான், அமைதியான மனம் தான் நிம்மதியான மனம். ஒரு கிலோ அல்வா வாங்கி கொடுத்தா அந்த அல்வா எவ்வளவு நேரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது? அது அப்பத்திக்கு அது நல்லா இருக்கும், அடுத்த நாள் காலையில் தெரியும் அந்த பிரச்சனை என்னன்னு சாப்பிட்டோம்னா. சோ அந்த கண்டிப்பா அந்த இறை தத்துவத்துக்குள்ள குழந்தைகளை வந்துதான் ஆகணும். இப்ப அதனாலதான் நம்ம முன்னோர்கள் தமிழ்நாட்டுல இத்தனை கோயில்கள், ஏன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு உருவத்துக்கு எப்படி வழிபடுனா அந்த குழந்தை எப்படி வழிபடும்? அதற்காகத்தான் கட்டப்பட்டது. அரசர்கள் கட்டின அரண்மனைகள் என்னைக்கே காணாம போச்சு, ஆனா அவன் கட்டின கோயில் இன்னும் இருக்கு. ஏன் அவன் அரண்மனை அந்த மாதிரி கட்டிக்கல? நான் வாழ்ந்த அரண்மனை உலக அழிகிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தார்னா ராஜராஜ சோழன் தன்னுடைய வீட்டை அந்த மாதிரி கட்டி இருந்திருக்கலாமா இல்லையா? ஏன் கட்டல? சிந்திக்கணும். ராஜராஜ சோழனுக்கு அதே மாதிரி வீடு கட்ட தெரியாதா என்ன? இல்ல படியில காசு இல்லையா என்ன? இல்ல அறிவில்லையா என்ன? எல்லாம் இருந்தது. ஏன் வீட்டை அப்படி கட்டல? ஏன் கோயிலை மட்டும் இப்படி கட்டினாரு? அது குழந்தைகளை சிந்திக்க வைக்கணும். அப்போ விலை வழிபாடுங்கிறது அவசியம். இப்ப இங்க நாம வர்றது எதிரிகளை அழிக்காரனா எப்படி கான்செப்ட். இப்போ எதிரி என்பது ஒரு கான்செப்ட். எதிரி என்பவன் என் மனதுக்குள்ளதான் இருக்கிறான தவிர வெளியில் யாரும் எதிரிகள் கிடையாது. ஏங்க அவங்க என்னை வச்சு செய்யறாங்க,
அவங்களை எப்படிங்க நான் எதிரியாப்பா? ஏங்க நீங்க அதுக்குண்டான பாவத்தை அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க, அதை அணுவிக்கணும்னா அவன் வச்சு வச்சு செஞ்சா தாங்க நீங்க கழிக்க முடியும். ஏங்க அது அவனுக்கு பாவம் முடியாதா? அது அவனாச்சு இறைவனாச்சு. நீங்க அவனோட பாவத்தையெல்லாம் ஈஸ்வரா நெட்வொர்க்குலாம் போகாதீங்க. உங்களை மட்டும் யோசனை பண்ணுங்க. ஏங்க அவன் என்னை வச்சு வச்சு செய்யறானுங்க, என்னை நம்பிக்கை துரோகம் பண்றாங்க, முறைகேடாக பேசுறாங்க, செய்யாதல செஞ்சேன்னு சொல்றாங்க, போட்டு பானங்க என்னுடைய பின் முதுகில் இருந்து குத்துகிறார்கள். நேரிடா பேசினா கூட ஒரு பதில் சொல்லிடலாங்க, பின் முதுகில் இருந்து குத்துறாங்க. ஏன் நேரடி கேட்டா நம்ம பதில் சொல்லிடுவோமே. சோ அப்போ நமக்கு அப்படியே கொதிக்கும் மனம். அப்பா அவன் எதிரி தானே, அப்படிதான், கண்டிப்பா அவன் எதிரி தானே. எதிரி அப்படி அவனை எதிரின்னு நினைக்காதீங்க. ஏன்னா துரியோதனன் கொல்லப்படணும் அப்படின்னா அர்ஜுனன் ஒருத்த வரணும். அர்ஜுனன் கொல்லலின்னு சொல்லிட்டாலும் வேற ஆளை பார்த்துட்டு போயிடுவார். அவரு வந்தா வா, இல்ல உன்னை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் இவங்களெல்லாம் கொல்றக்கு, வந்தா வா, இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், என் வேலையை பார்த்து நீ வந்தாதான் இதை நடக்கும்லாம் நினைக்காத, நான் என் வேலை. இதுதான் புராணங்கள் நமக்கு இந்த இடத்துல தர்மத்தில் நின்று வாழ்வதற்கு உதவி செய்யுது. அப்போ நம்மளுடைய எதிரிகளை அழித்தல் என்பது, என்னுடைய எதிரிகளை அழித்தல்னா அந்த மாதிரி வெளியில நமக்கு கஷ்டம் கொடுக்குற எதிரிகளை அவர் உடனே வந்து அழிப்பார் அப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்க கூடாது. ஏன்னா நான் செஞ்ச பாவம் அதை அனுபவிக்கணும்னா பின்முதுகில் இருந்து நான் எத்தனை பேர்த்த குத்துறணும் போன ஜென்மத்துல, இந்த ஜென்மத்துல அவன் என்ன பண்றான், பின்னால் நின்று குத்துறான். அவ்வளவுதான் கான்செப்ட். அது அப்படி இருந்தா தான் நம்ம ஏத்துக்கோ முதல்ல. சரி ஓகே. அப்போ அவனை இப்ப நாம என்ன நினைக்கூடாது, ருத்ர சான் பண்றதுனால பின்னால் நின்று குத்துறா பாரு எதிரி, அவனை இறைவன் தண்டிச்சிருவாரா? ஐயோ அப்படி அல்ல. அந்த மாதிரி ருத்ரத்தை வேண்டிக்கிட்டு படிச்சிடாதீங்க. பிரத்யேகரா சகாசனம் படிக்கும் போது மிளகாய் அரைச்சி ஊத்துறது, ஐயோ இதெல்லாம் தவறான கான்செப்ட். அந்த வேலை நம்ம வேலை அல்ல. அப்புறம் எதுக்குங்க எதிரிகள்னா முதல்ல நம்மளுடைய வழிபாடுகள் ருத்ரம் படிக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த எதிரிகள் மின் நின்று குத்தும் போது அதை தாங்கி மீண்டு வருகிற சக்தியை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டுங்கிறதா கரெக்டான பிரேயர். அவன் குத்த வேண்டாம்ல நீங்க வேண்ட முடியாது. ஏன்னா குத்தணுங்கிறது பிளான், நீங்க குத்தும் போதே அவன் குத்தணுங்கிறது பிளான்டு. இட் இஸ் எழுதப்படாத ஒரு நியதி. அது குத்தித்தான் அவன். ஆனா நம்ம என்ன நினைக்காது, எப்ப இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுமோ தெரியாது, அவன் குத்துறானா. இப்ப நம்ம பிரேயர் எப்படி இன்டெலிஜென்டா இருக்கணும், அதை தாங்கி எழுந்து நிற்பதற்கு இறைவா சக்தி கொடு. இதுதாங்க கரெக்டான பிரேயர். அவன் ஆஸ்மா போகட்டும், நான் ருத்ரம் படிக்கிறேன், அவன் அங்கன போயிட்டும் இங்கன போயிட்டும், ஐயோ அது என்ன தெரியுங்களா, ஒண்ணுமே இல்லைன்னா கூட பாவம் இல்லை. ருத்ரத்தை படிச்சு நீங்க அதை வேண்டீங்கன்னா அது இன்னொரு பாவமா. ஏன்னா யூ ஆர் மிஸ்யூசிங் தி மந்த்ராஸ், அது டபுள் பாப்பம். இதை முன்னால் இருந்து குத்துறது ஒரு அணிவிக்கணும், ருத்ரத்தை மிஸ்யூஸ் பண்றதுக்கு இன்னொன்னு. பிரத்யேகரா சகசரநாமத்தை மூல மந்திரத்தை படிச்சு அவனை அழிக்கலாம் போகும்போது இன்னொரு. இதுக்கு நீ எப்ப அணிவிக்கிறது நினைச்சு பாருங்க. பி இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் வந்துடணும். சோ என் எதிரினா முதல்ல அந்த மாதிரி அவங்களுடைய தாங்குகிற, அவர்கள் என்னை குத்தும் போது தாங்குகிற சக்தியை கொடு இறைவாங்கிறதா இங்க பிரேயர். எதிரிகளை கண்டிப்பவர் அப்படின்னா என் மனதுக்குள் இருக்கிற எதிரிகள் சொல்லுங்க. ஒரு லாங் லிஸ்ட் இருக்கு, வெளியில யாரும் கிடையாது. உள்ள யாருக்கா விருப்பு, அதை சொல்லி சொல்லி ஓஞ்சு போச்சு. விருப்பு, வெறுப்பு, காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், சுயநலம், மற்ற உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல், அப்படியே அது லாங் லிஸ்ட் நம்ம வச்சிருக்கிறோம். இதெல்லாம் தான் எதிரிகள். அப்ப எதிரிகளை கண்டிப்பவர் அப்படின்னா இந்த தீய பண்புகள் ஒருத்த வச்சிருக்கான் அப்படின்னா முதல்ல இறைவன் வாய்ப்பு கொடுப்பார். அதாவது தானே திருந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுப்பார். எதுக்கு? மனதில் இருக்கிற கெட்ட குணங்களிலிருந்து விடுபடுவதற்கு முதல்ல இறைவன் அதற்குண்டான சூழ்நிலையை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். கிருஷ்ணரை தூது அனுப்புவார். துரியோதனிட்ட தூது அனுப்புனாரு, கிருஷ்ணரே போனார். வாய்ப்பு, தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை இறைவனை உருவாக்கி கொடுப்பார். அதுலயும் திருந்தாத கேஸ் அப்புறம் தான் என்ன பண்ணுவாரு, போரில் கதம் கதம். அப்பவும் பாருங்க, எதுக்கு துரியோதனனை ராவணனை ஏன் கொல்றாரு? அவதார புருஷனாக வந்து இதற்கு மேல் இந்த சரீரத்தில் இருந்தா என்றால், இதற்கு மேல் நீ பாப்பத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அடுத்த மனித சரீரம் என்பது உனக்கு அடுத்த சிருஷ்டியில தான் கிடைக்குமோ என்னமோ தெரியாது.
அடுத்த மனித சரீரம் கிடைக்காத வரைக்கும் உனக்கு என்ன கிடைக்க போறதில்ல, பிறப்பு இறப்பிலிருந்து நீ விடுபட முடியாது என்ற தாயுள்ளம் கொண்டுதான் ராவணனை அவர் அழிக்கிறார். துரியோதனையும் கௌரவர்களையும் இறைவன் அழிக்கிறார்னா அதற்கு மேல் அந்த சரீரத்தில் அவங்கள வச்சிருந்தோம்னா அவங்க இன்னும் பாவம் செஞ்சு செஞ்சு அடுத்து என்ன சரீரம் கிடைக்காது, இந்த சிருஷ்டி முடிகிற வரைக்குமே அவர்களுக்கு அடுத்த சிருஷ்டியில தான் இது மனித சரீரம் கிடைக்குமே என்னமோ. ஏன்னா பாவத்தை கழிச்சுக்கிட்டே இருக்கணுமே, எத்தனை சரீரம் எடுத்து கழிப்பது. எனவே துரியோதனை கொள்வதோ கர்ணனை கொள்வதோ ராவணனை கொன்றதோ அவர்களின் நன்மையின் பொருட்டு. இறைவன் அவர்கள் மீது கோபம் கொண்டு பழிவாங்கணும்னோ கிடையவே கிடையாது. போரை தூண்டுபவர் கிருஷ்ணர் அல்ல. அவர்களை ஆக்சுவலா கௌரவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த போரே. அதோட அவங்களை முடிச்சு கட்டினா தான் அவங்க பாப்பம் will come to an end, so that they can get human சரீரா very quickly. இல்லைன்னா இந்த சிருஷ்டி முடி வரைக்கும் அவங்களுக்கு என்ன கிடைக்காது, ஏதாவது பிரிக்கணும், புல்லாய் பூடாய் பறவையாய் பாம்பாய் பறந்து பறந்து கழிச்சிட்டு இருக்கணுங்கிறக்காக தாயுள்ளம் கொண்டுதான் அவர்களை எதிரிகளை அழிக்கிறார். எதிரிகள் அந்த அதர்மத்தை ஃபாலோ பண்றவங்களையே அவர் தாயுள்ளம் கொண்டு காப்பாற்றுகிறார் என்றால் தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்பவள் நான், என்னை காப்பாற்ற மாட்டாரா என்ன? இதுதான் லாஜிக். அவர்களையே எப்படியாவது அவங்களை காப்பாற்றி என்ன பண்ணணும், முடிச்சு கட்டினாதான் அவர்களையே காப்பாற்றுகிற இறைவன். அப்ப என்ன வரணும், ஏன்னா இதெல்லாம் தாங்க ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் இறைவன் தேவதைகள் மேல் ஸ்ரத்த வரக்கூடிய இடம் இந்த இடமெல்லாம். அப்பதான் என் இன்டெலெக்ட் ஏத்துக்கும் தேவதை இருக்கிறாங்க, ஈஸ்வரன் ஒரு தத்துவம் இருக்கிறான்னு ஏத்துக்கிறத விட கண்டிப்பாக நான் இறைவன் கொடுத்த முறையில் வாழ்கிறேன், என்னை அவர் காப்பாற்றுவார், நோ செகண்ட் தாட். இறைவன் எப்படி வாழணும்னு சொல்றாரோ அது பிரகாரம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எப்படி அவர் என்னை காப்பாற்ற போவார் அப்படிங்கிற நமக்குள்ள நிச்சய புத்தி வந்திருக்கணும். தட்ஸ் த ரிசல்ட் ஆஃப் லேர்னிங் வேதாந்த கிளாஸஸ். இதை படிக்கிறதன் மூலியமாக இங்க ஒரு நிச்சய புத்தி வரும். என்ன கஷ்டம் வந்தாலும் தப்பிச்சிருவோம், ஆனா எப்படின்னு தெரியல, அப்படித்தான் யோசனை வரும். இதுல இருந்து தப்பிக்க போறது உறுதி, எல்லாமே ராங்கா போகுது, எப்படி தப்பிப்ப பார்க்கலாம். அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும், சூழ்நிலைகளை அப்சர்வ் பண்ண, எப்படி நாம இதுல இருந்து தப்பிக்க போறோம், அப்படி அப்படியே ஓ இப்படியா, ஓ இப்படி நாம பார்த்துட்டு இருப்போம். அங்க சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வரும். யாருக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ஸ்ரத்தாவான் கெட்ட அனுகிரகம். இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு உங்களுக்கு என்ன இருக்கு, இறைவன் மேல ஸ்ரத்தை இருக்கணும். அதான் சொல்றாரு, எதிரிகள் போது நல்லா புரிஞ்சுக்கணும், ராங் கான்செப்டுக்கு போயிடக்கூடாது. இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி சொல்ற காரணம், நிறைய பேரு ருத்ரம் படிச்சா அதிக தொல்லை கொடுக்கிற பக்கத்து வீட்டுக்காரமா அமைதியாயிருச்சு, காதல கேட்டிருக்கேன் நான். அதனோட வெளிப்பாடுதான் இப்ப நான் இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி சொல்றேன். அந்த அம்மா அடிபட்டுருச்சு, எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்து அந்த அம்மா நேற்று அடிபட்டுருச்சு ரோட்ல. அப்பா சாமி, ருத்ரம் படிக்கிறதுனால தவறு. ருத்ரம் படிக்கிறவங்க தான் இதை சொல்றாங்க, படிக்காதவங்களை பத்தி பிரச்சனையே இல்லை. ஸோ எதுக்கு நான் எம்பசைஸ் பண்ணேன்னா, ப்ளீஸ் டோன்ட் யூஸ் யுவர் பிரெயின் லைக் தட். இட் இஸ் ஃபார் மீ, இட் இஸ் ஃபார் மை எனிமீஸ் இன்சைட், இட் இஸ் ஃபார் மை ஸ்ட்ரென்த். எப்ப கஷ்டப்படுற காலத்துல எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடு. ஏன்னா ருத்ரன்கிறது பாபக்ஷயம். பாபக்ஷயம் ஆகும்போது குழுகுழுன்னா பாபக்ஷயம் ஆகாது. புண்ணிய க்ஷயமான எப்படி ஆகும், ஜாலியா க்ஷயம் ஆகும் புண்ணியம். பாபக்ஷயம்னு எப்படி ஆகும், கண்ணீருடன். ருத்ர மீன்ஸ், ருத்ரன்னு என்ன அர்த்தம், கண்ணீர்னு அர்த்தம். கண்ணீர் விட்டுத்தான் என்ன பண்ணி ஆகணும் பாப்ப. அப்ப என்ன வேணும், பாப்பத்தில ரப்பர் வச்சல அழிக்க முடியாது, சம்திங் கொடுத்தல ஒண்ணும் பண்ண முடியாது. அணுவிக்கும் போது தாங்குகிற சக்தி, அததான் பிரேயரா வைக்கணுமே தவிர, ஏன்னா எதிரிகளை அழிப்பது எல்லாமே பாருங்க, எதிரிகளை கண்டிப்பவருக்கு நமஸ்காரம், எதிரிகளை துன்புறுத்துவருக்கு நமஸ்காரம். அப்ப எதிரிகளை துன்புறுத்துறதுன்னா, இப்ப கர்ணனை கொன்றான் இறைவன், எப்படி கொண்டாரு, ஏமாத்தி கொண்டாரு அவனை, நிராயுதபான துன்புறுத்து. அப்படி அல்ல, இந்த கர்ணன் இவ்வளவு நல்லவன், இந்த இடத்துல இவனை செத்தாத்தான், இவன் இறந்தாத்தான் மறுபடியும் மெம்மேலு அந்த பாப்பத்தை செய்யாமல் அவர் இவ்வளவு ஒரு தர்மவானா இருந்து பாருங்க. கர்ணனை பாருங்க, எவ்வளவு ஒரு தர்மவான். ஆனா
தவறான இடத்துல போய் சேர்ந்ததுனால அவன் அக்கௌண்ட்ல என்ன ஏறிட்டு இருந்தது, இத்தனை தர்மத்தை பண்ணி என்ன தேத்திக்கிட்டு இருந்தான். உடனே என்ன பண்ணிட்டார், பாப்பத்தை ஏத்திட்டு இருக்கிறா கருணா, நல்லவனே உன்னை நான் அதோட முடிச்சு கட்டுறேன், நீ போயே அடுத்த ஜென்மத்துல மனித ஜென்மாவை பிறந்து நல்லவனாக வாழ கற்றுக்கொள்கிறதுதான் கருணரை கொண்டாத தவிர கருணனை வந்து நேராத பயனை நிக்க வச்சு ஏமாத்தி அவன் தேல் சக்கரத்தை வந்து கீழே இறக்குற மாதிரி பண்ணி இத மாதிரி எல்லாம் பண்றாரு கிருஷ்ணரு. இது தப்பு இல்லையா? இது வந்து அறிவில்லாதவர்கள் பேசுகிற பேச்சு. நம்ம சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு இன்சிடென்ட் ஏன் நடக்குது, எதுக்கு நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதா நான் சொல்றேன். எதிரிகளை கண்டிப்பவருக்கு நமஸ்காரம். அது பாருங்க, அடுத்தது இந்த மாதிரி யாரு எதிரிகளை துன்புறுத்துகிறார்களோ, அப்ப யாரு துன்புறுத்துறது? தபஸ். எனக்குள் இருக்கிற எனிமியை நான் துன்புறுத்துறேனா இல்லையா? எனக்குள்ள ஆசைன்னு ஒண்ணு இருக்குது. என்னுடைய எனிமி யாரு? ஆசை. அதுக்கு நான் என்ன பண்றேன்? துன்புறுத்துறேனா? தபம். எப்படி? தவம் இருந்துதானே நீங்க அத உள்ள இருக்கிற நல்ல விஷயங்கள் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, தீய பண்புகள் இருந்து விடுபடுனாலும் சரி, நம்ம என்ன பண்ணி ஆகணும்? தவம். ஒன்னா ரெண்டா? முயற்சி, தவம். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நான் என்ன பண்ண முடியும்? நல்ல குணங்களையும் வளர்த்திக்கிறேன், தீய குணங்களிலிருந்து விடுபடுறேன். இட் இஸ் அ தவம். அப்படி இந்த மாதிரி எதிரிகளை இப்ப நம்ம என்ன பண்றோம்? எனக்குள் இருக்கிற எதிரியை துன்புறுத்துறேனா? எது? ராகம், துவேஷம், காமம், குரோதம், இது என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நானு? துன்புறுத்துறேனா? அந்த துன்புறுத்துவர்களின் தலைவனாக, காப்பாற்றுபவனாக உன் மனதில் இருக்கும் எதிரிகளை நீ துன்புறுத்தினால் வச்சு ஆராதனை பண்ணிக்கூடாது. எனக்கு காட்ட கோபம் யாருக்கு வராதுங்க. ஆராதனை எது? கோபத்துக்கு. எங்கிட்ட இருக்கிற கோபத்துக்கு நானே ஆராதனை. நான் கோபக்காரி. என்னமா 2 கொம்பு முளைச்ச மாதிரி, இல்ல நேஷனல் அவார்டு இப்ப ஜனாதிபதி கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி என்ன நமக்குள்ள ஒரு ஃபீலிங், என்னையாட்ட கோபக்காரி. ஐயையோ, அதுல இருந்து நீ விடுபடணும். அப்போ நீ கோபம் வரும்போதெல்லாம் போராடி நீ என்ன பண்ற? உன்னுடைய எதிரிகளை நீ என்ன பண்ற? உள்ள இருக்கிற எதிரிகள் துன்புறுத்துறியா? அப்படி துன்புறுத்தினா கெட்டதிலிருந்து விடுபடுங்களை, கெட்ட குணங்களை விடுவதற்காக அதுகளை கஷ்டப்படுத்தினா உனக்கு நான் தலைவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தலைவனா உனக்கு பாதுகாப்பாக, உனக்கு அந்த இடத்திலிருந்து விடுபடுவதற்கு உனக்கு நான் உதவி பெறுவேன்னு அர்த்தம். ஏன்னா எப்பவுமே துன்பம் எதிரி அப்படிங்கும்போது நம்ம தப்பா புரிஞ்சக்கூடாது. இந்த இடம் நிறைய பேர் பெரிய படித்த மேதாவில் இந்த இடத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு ருத்ரம் படிச்சா எதிரிகள் காணாம போயிருவாங்க, பிசினஸ்ல எனக்கு எதிரி துன்பத்தை கொடுக்குறவன் காணாம போயிருவான், வீட்டுல பக்கத்து வீட்டுல நெய்பர்ஸ் தான் எப்பவுமே அவங்க வந்து பக்கத்து வீட்டுல குப்பையை கொட்டுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க காணாம போயிடும். அப்படி அல்லவே அல்ல. ஏன்னா ருத்ரம் எல்லாரும் படிக்கிறீங்க. இந்த மாதிரி எனக்குள் இருக்கிற எனிமிகளை நான் துன்புறுத்தும் போது எனக்கு அவர் தலைவனாக இருப்பார். நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வரதும் என்னதுதான் கஷ்டமோ கஷ்டம், கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபடுவது என்னதுதான் என்ன கஷ்டமோ கஷ்டம். அடுத்தது நமக 2வது மந்திரம். இப்ப இந்த மந்திரத்துல பாத்தீங்கன்னா 3 ரிலேட்டட் வித் எனிமீஸ், எதிரிகள், மனதில் இருக்கிற எதிரிகள். இதை வாச்சியார்த்தமா சொல்லும் போது நேரடியான மீனிங்காக, இது வேதாந்த ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்கறது. வாச்சியார்த்தமா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய எதிரிகள் அமைதி அடைவார்கள். இதை படிக்கிறது மூலமாக எதிரிகள் அமைதி அடைவார்கள். இப்ப இந்த போர் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஒரு 2 பேர்த்துடைய மனம் அமைதியாச்சுன்னா போர் நின்று. ஒரு 2 பேர்த்துடைய மனம், அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய அழிவுகளுக்கு காரணம் 2 மனம். அப்ப பாரத போருக்கு காரணம் ஒரே ஒரு மனம். அப்ப ஒரே ஒரு மனம் தான். யாரு? துரியோதனை. அது ஒரே ஒரு மனம் தான் அவ்வளோ பெரிய போருக்கு காரணம் அமைந்தது. இப்போ 2 மனம் வச்சுக்கலாம், 2ஓ 3ஓ, அது பாலிடிக்ஸ் என்ன நமக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா தெரியாது. சொல்றேன் நான் ஒரு 2, என்ன ஈகோ, நான் தான் பெரியா, அப்புறம் என் சுயநலத்துக்காக ஏதோ காய் நவுத்துறாங்க. அப்ப பாருங்க, அந்த எதிரிகளை அழிப்பவர் அப்படின்னா அவர்களுடைய மனதை, அந்த அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, அந்த ஒரு போர் உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த மனதை பத்தி கொஞ்ச நேரம் பாருங்களேன், கொஞ்சம் விசாரம் பண்ணி பயனது. இந்த டைம் கரெக்டா இருக்கிறதுனால நான் சொல்றேன். இப்போ 2 பிரெயினுக்கு நடுவுல தான் பிரச்சனை. அதுதான் இவ்வளவு பெரிய போருக்கு வருது. நீங்க அந்த மனதுக்குள்ள போய் பாருங்க. யூ டிராவல் இன்சைட் தேர் பிரெயின். ஃபர்ஸ்ட் அமைதியற்ற மனம், இம்மெச்சூர்டு மைண்ட். இதுதான காரணம். அவங்க மனம் அமைதியாக இருந்ததுன்னா
இந்த போர்லாம் வராது. வீட்டுக்குள்ள எல்லாரும் மனமும் அமைதியா இருந்ததுன்னா எதுக்கு சண்டை வருது? சண்டை வருதுன்னு என்ன அர்த்தம்? மனம் அமைதி. நீங்க அமைதியா இருக்கிறவன கூப்பிட்டு வச்சா கூட சண்டைக்கு வர மாட்டான். அட போட யோசனை பண்ணி பாருங்க. அமைதியா ஒருத்தர் போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கல, வாடா கொஞ்ச நேரம் சண்டை வரலான வருவானா? சோ சண்டைக்கு ரெடி ஆகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? மனதில் அங்கு அமைதி இல்லை. They are not happy with themselves. Feeling of insecurity. அமெரிக்காவுடைய தலைவருக்கு என்ன இருக்குது இப்போ? Feeling of insecurity. எங்க நாம கீழே போயிருமோ? Feeling of insecurity you can see in Trump. Feeling of unhappiness. Feeling of அபூர்ணத்துவம் எல்லாமே இருக்கு. This is சம்ஸ்கார துக்கம். He is suffering from அதுதான் அஸ்திவாரமே. இந்த போருக்கு காரணம் அந்த சம்சார துக்கம் தான் காரணம். அதனாலதான் சொல்றது, அது இல்லாத ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய அரசன் இந்த சம்சார துக்கத்திலிருந்து விடுபட்ட ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்ப உலகத்தில் நம்பர் 1 கண்ட்ரியா இருக்கனால போட்டு நம்மள அவன் நினைக்கிறது கஷ்டப்படுறோம். இதே நீ மாத்தி யோசனை பண்ணி பாருங்க. இப்போ உலகத்துக்கு நம்பர் 1 நாடு பாரதம். இப்ப நம்பர் 3 இருக்குது, நம்பர் 4 இருக்குன்னு சொல்றோம். நம்பர் 1க்கு வந்துட்டோம். நம்மளை கண்டா உலகமே பயப்படும். எந்த நாட்டுக்காரன் வாழாட்டினானா வாழாட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இந்தியா பாரதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஜம்பு தீபேங்க, நம்ம பாரதம் கூட சொல்லக்கூடாது, ஜம்பு தீபே தான் நம்மளோட நாட்டினுடைய பேரே. நீங்க ஜம்பு தீபே பாரத இதுல சங்கல்பில் சொல்றவங்களுக்கு தெரியும். ஜம்பு தீபே தான் நம்மளுடைய 3 பக்கமும் கடலை கொண்டு ஒருபுறம் நிலப்பரப்புனால ஜம்பு தீபே ஆச்சா. இப்ப அங்க ஜம்பு தீபத்துல பாரதத்துல ஒரு அரசர் வருகிறார். அவன் உலகை ஆளக்கூடிய தன்மை படைத்தவனாக பவருக்கு வந்துட்டார். அவரு இந்த வேதாந்த ஞானத்தை உடையவராக, அதன் மூலியமாக மன அமைதி பெற்றவராக வந்து அமர்ந்தார்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். உலகம் எப்படி சுபிக்ஷம், உலக மக்கள் எவ்வளவு நன்மை பெறுவார். எதுவுமே வேண்டான்னு இவ்வளவு உதவி பண்ற மனம் படைத்தவர்கள் அந்த பதவியில வந்து உட்காரணும். அப்பதான் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஏன்னா கற்பனை எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. அதனாலதான் என்ன தினம் என்ன ப்ரே பண்றோம்? பாரதம் வலிமை வர வேண்டும். இது there is not selfishness. உலக மக்களின் நன்மைக்காக, எனக்காக இல்ல. ரூபாய் நோட்டு மதிப்பு, ஏன் ரூபாய் நோட்டு மதிப்பு அதிகமானதான் பாரதம் நம்பர் 1 வர முடியும். வெறும் வாயிலே வேதாந்தத்துல வர முடியாது. அங்க மணி வேல்யூ எப்படி இருக்கணும் அதை வச்சுதான் ஆட்டிட்டு இருக்கிறாரு. டாலர் வேல்யூ வச்சுதானே அவர் இன்னைக்கு நம்பர் 1ங்கிறாரு. அது மணி வேலைக்கு இங்க நம்ம இந்திய நாணயத்துக்கு மதிப்பு வந்துருச்சுன்னா நாம நம்பர் 1னா அங்க வந்து உட்காருபவர், அந்த சீட்ல உட்கார்றவரு மன அமைதி படைத்தவராக. எப்படிதான் மன அமைதி அவர் கிடைக்க போகுது? சம்சார துக்கத்திலிருந்து எப்படிதான் அவர் விடுபட முடியும்? வேதாந்த ஞானம் இருப்பவர்களால மட்டும்தான் மன அமைதி சுபாவமா இருக்கும். ஏன்னா அவருக்கு 4 பொண்டாட்டி பொண்டாட்டி இருக்கு, 4 பையன் இருப்பான், பிரச்சனை. அப்போ அதுல இருந்து மனாமையை தாண்டி குடும்ப மனாமைதி இருப்பற ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாருன்னா உலகம் வாளை எங்கேயும், அதாவது அந்த வாளாற்ற சக்தி எல்லாம் இழந்துடும். வாளாட்டினா அங்கிருந்து வரும் பிரச்சனை அப்படின்னு எல்லாம் அமைங்கிக்குவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துல நீங்க அமைதிப்படுத்த முடியாது. சத்திரிய தர்மத்தில் நின்றுதான் உலக நாட்டு அரசர்களை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். மயிலேனாலாம் இறகு போடாது, வாழ ஆட்டினா அடுத்த நிமிஷம் நீ காலி. அப்படிங்கறதாங்க நான் உலகத்தை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். மயிலேனால யாரும் இறங்க போட மாட்டான். அதுக்குத்தான் நம்மளுடைய பிரேயர் டெய்லி எப்படி இருக்குது. இது வந்து நம்ம கண்ட்ரி, இவங்க வேற ஓவரா பாரத நம்பர் 1 வரணும் வந்தா தான் உலக மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா நமக்கு என்ன இருக்குது? பொக்கிஷம், வைரம், வேதம். அது கத்துக்காதனாலதான், மன அமைதி இல்லாதனாலதான் இன்னைக்கு கண்கூட தெரியுது பாருங்க. அந்த அமைதி இருந்திருந்தா அவங்க எதுக்கு இந்த போருக்கு போறாங்க? நீங்க வம்புக்கு ஒருத்த வந்தானா கூட இந்த எதை முடிச்சு கட்டிட்டு போர் மக்கள் அழிவதை கண்கூடாக ஒருத்த பாக்குறானா மனிதனே அல்ல. ஆனா படையெடுத்து வரும்போது ஏத்து நீ என்ன பண்ணித்தான் ஆகணும்? ஒருத்த வர்றான்னா நீங்க ஏத்து போராடித்தான் ஆகணும். இல்ல அசோகர் மாதிரி நாங்க அசோகர் நீ பாலிடிக்ஸ் போனீங்கன்னா அசோகர் தான் பாரதத்தை வீக் பண்ணுவாரு. ஏன்னா அவர் அகிம்சை எடுத்துட்டாரு, யாரும் கொல்லக்கூடாது, போர் சத்திரியோட தர்மம் வேற. ஒருத்தன் படையெடுத்து வரானா ஆர்மியை சும்மா ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கணும். நான் பார் இதை வச்சிருக்கேன், சுதந்திர தின விழாவில ஏன் அத்தனை அணிவகுப்பு
யோசனை பண்ணி பாருங்க. குடியரசு தின விழாவில் அணிவகுப்பு எதுக்கு? உலகத்துக்கு காட்டுறோம், ஏய் ஐ எம் ஹேவிங் திஸ், வந்தீனா வெட்டி போடுவேன். அந்த ஒரு பயத்தை உலக மக்களுக்கு காமிக்கணும். அப்பதான் பாரதம் கிட்ட வர்றதுக்கு பயப்படுவானுங்க. நம்பர் 1 ஆயிடுச்சுன்னா ஒருத்த போட்டானுங்க, இங்கிருந்து வரும் பிரச்சனைனா அமைதியா இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்றது, எதிரிகளை அழிப்பவன் தான். நம்ம சொல்ற எதிரிகள் அந்த மாதிரி அல்ல. அவர்களுடைய மனதை மாற்றுவதற்கு எப்பவுமே இறைவன் வாய்ப்பு கொடுப்பார். தூது போவார் கிருஷ்ணர். போரை நிறுத்துவதற்கு தூது போவார். அதுவும் கேட்கலினா எடுத்துருவாரு, சக்கரத்தை வீசிடுவார். வேற வழி இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர இறைவன் வந்து கஷ்டம் கொடுக்குறான்னு நினைக்கக்கூடாது. அடுத்தது நாம கக்குபாய் இது ஒன்று பார்க்கலாம். கக்குபாயனாங்க சிறந்தவராக இருப்பவர். ஒரே வேர்டு தான், சிறந்தவராக இருப்பவராக்கு நமஸ்காரம். சிறந்தவராக இருக்கிறனா இப்ப தேவதைகள் ரூபமாக இருப்பவருக்கு அவ்வளவுதான். சிறந்தவர் அப்படின்னா நாம இந்த உலகத்துல யாரை சிறந்தவரா வச்சிருக்கோம்? தேவதைகளை வழிபாடு பண்றோம். அவர்கள் அதாவது சிறந்தவராக, அவர்களுக்கும் அவர்களையும் படைத்தவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். கக அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், வாயு போன்ற தேவதைகளுக்கு பேர் கக. அவங்களுக்கு தலைவனாக இருப்பவர், அந்த மீனிங் வரும். ஏன்னா ககங்கிற வேர்டு எடுத்தீங்கன்னா தேவதைகள் வரும் மீனிங். அவர்களுக்கு தலைவனாக சொரூபமாக, இது உங்களுக்கு தெரியும், நமஸ்காரம். ஈஸியான மீனிங் தான். அடுத்தது நிஷங்கினே. நிஷங்கினா கையில் வாளேந்தி இருப்பவருக்கு நமஸ்காரம். கையில வாள். எதுக்கு வாள்? அதாவது போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி? அதேதான், அதே கான்செப்ட் தான். போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி? இப்போ நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, நம்மள ஒருத்தர் செயினை திறக்கிறது வர்றான், யாருக்கிட்ட போய் அபயம் போவீங்க? நம்மளோட வீக்கா இருக்கவங்கிட்டியா? ஒரு கிளவி நடந்து போயிட்டு வச்சுக்கல, ஐயோ கிளவி என்னை காப்பாத்தினா போய் நிற்போம் முடியாது. அபயம், நமக்கு பயம் வரும்போது அபயத்தை தரக்கூடியவராக இருக்கிறோம்னா, ஒரு போலீஸ்கார் 2 பேர் நிக்கிறாங்க, ஒரு வயசான கிளவி நிக்குது, அவரை தாண்டி ஒரு போலீஸ் கையில துப்பாக்கியோடு நிக்கிறார். நமக்கு ஒரு பிரச்சனையில ஓடி வரோம், யாருக்கிட்ட போவோம்? அதேதான், வயசான கிளவிட்ட. அது மனசோட வச்சுங்க. சுவாமி சங்கர இவரு தயானந்தர் சொல்லுவார், எங்களுடைய தேவதைகள், ஏன்னா அதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 மனதில் ஆழமா பதிஞ்ச விஷயங்கள். என்னுடைய அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரிலிஜனுக்கும் அடிக்கடி இந்த மீட்டிங் இது மாதிரிலாம் போவார் அவரு. அப்போ ஒருத்தர் அந்த அந்த ஆப்போசிட்ல இருக்கிற கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு, ஹிந்துஸ், இந்த மாதிரி ஜெயின்ஸு, இந்த மாதிரி அவங்களுடைய மத தலைவர்களுடைய மீட்டிங் அடிக்கடி நடக்கும். உலக லெவல்ல மத தலைவர்களுடைய மீட்டிங். அதெல்லாம் வெளியில யாருக்குமே தெரியாதுங்க. அவங்க போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது, எதுக்கு போறாங்கன்னு தெரியாது, எங்க கூடுறாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க அழுங்காம காய் பலகாய் நிறுத்துவாங்க. உலக மத தலைவர் எல்லாருமேங்க உலக அமைதிக்கு தர்மத்துக்காக போராடுறவங்க. எங்க நிக்கிற இடம் தான் வேற. ஒரு கிறிஸ்டினா இருப்பாரு, ஒரு முஸ்லீமா இருப்பாரு. அப்ப அவங்கனால கிறிஸ்டினால நம்மளை புரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா? இப்ப நம்மளால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இடத்துல போய் உட்காராருன்னா அவருனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தோட வீக்னஸ் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, எல்லாமே தெரியும். ஆனா இப்ப கிறிஸ்டினா இருக்கவர் கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி, அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, எதுக்குங்க உங்களுக்கு கையில வந்து கோர ரூபத்துல உங்க தேவதைகளா வச்சிருக்கீங்க? அவருக்கு பாவம் தெரியாம தான், அவருக்கு கெட்ட எண்ணம்லாம் இல்ல, தெரியாம அவரு தயானந்தரை கேட்டிருக்காரு. அவர் தயானந்தர் ஷேர் பண்ண விஷயம் எங்ககிட்ட, எதுக்குங்க கையில கத்தி, வாளு, அம்பு, கையை சுத்தி 16 கை, 16 கைலி 16, இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8 வெப்பன், இந்த பக்கம் 8 வெப்பன், எதுக்கு? பயமுறுத்துற மாதிரி இருக்கே. அதுக்கு அவர் சொன்னாராம், உங்களுடைய தேவதைகளை போல் ஒரு சிலுவையில் அறைந்தவனை யாரும் மனப்பூர்வமாக அபயம் தேடி ஓடி வர முடியாது. ஒரு கண்டிஷன்ல வழிபட்டு இருக்கலாமே தவிர மனதுக்குள்ள ஒரு என்ன நடக்காது. அதாவது அவர் என்ன சொல்றா,
இப்போ தேவதைகளோட இருக்கிறவங்க பார்த்து அதுதான் அவர் சொன்னார். ஒரு இடத்துல ஒரு போலீஸ்காரன் நிற்கிறாரு, ஒரு சிலுவையில் அறையப்பட்டவன் நிற்கிறான். அது அவர் அந்த இடத்துல எனக்கு அவர் சொன்னதை இப்போ நான் சொல்ல. ஒரு இடத்துல போலீஸ்கார் நிற்கிறாரு, இன்னொரு இடத்துல ஒரு சிலுவையில் ஒரு ஆளை நம்ம தேவதை வச்சுக்கல, துர்கை ஜல 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 ஜலன்னு நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ரக்க நாக்க அப்படி நீட்டிக்கிட்டு நமக்கு தேவதை பார்த்துருக்கீங்களா, அப்படியே கோரத்தில் ஒரு அம்மா நிற்கிறாங்க. ஒருத்தர் வந்து அடிச்சுட்டாங்க, கை ரெண்டையும் கட்டி போட்டாங்க. அடிக்க வேண்டாம், ஏன்னா சிலுவைங்கிற மாதிரி வேண்டாம், கையை ஒரு ஆள் கட்டி போட்டான், காலையும் கட்டி போட்டான். ஒருத்தர் நிற்கிறான், உனக்கு ஆபத்து, நீ அங்கிருந்து ஓடி வர. 1-2 ஆபத்தா வருது, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வருது நமக்கு. ரோட்ல அப்ப ஓடி வரோம். அவர் கேட்டாராமா, யாரை நோக்கி நீ அபயத்தை தேடுவாய்? வேர் வில் யூ கெட் செக்யூரிட்டி? உதவறானா இல்லையோங்க, அது அடுத்த விஷயம். நான் சொல்றது என் மனதில் இருக்கிற செக்யூரிட்டிக்கு நீ யார்கிட்ட போவ? கையங்காலை கட்டி போட்டு வச்சிருக்கணையா? அதுக்கப்புறம் சொன்னார் அவரு, எங்க மதத்தில் இருக்கிற பிரச்சனை எங்களுக்கே தெரியலீங்க, நீங்க தான் சொன்னீங்கன்னாரா அவரு. எங்களுடைய மதத்தில் இருக்கு, ஏன்னா அவங்க மதத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு, ஏன்னா அது நம்பிக்கையில் அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் திரும்பி நின்று சொல்லும் போது உண்மையான இது இருக்கிறவங்க திங்கிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. அட ஆமா இல்ல இல்லாதவங்க அப்புறம் அதை போராடிட்டு இருக்க வச்சுக்கேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, தேவதைகளுக்கெல்லாம் தேவதைகள் என்பவர்கள், அவர்களுக்கு நான் அதிபதிங்க கக்குபாய, அவர்களுக்கு நான் சிறந்தவராக இருக்கிறேன்னா அவர்களை படைத்ததும் நான் தான், அவர்களுக்கு டிவிஷன் ஆஃப் லேபர் பிரிச்சு கொடுத்தது நான் தான். என்னோட கண்டிஷன் விட்டு ஒரு நிமிஷம் கூட சூரியன் என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்குவோ, வாயு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்குவோ, ஏது மூச்சுட முடியாது. எஸ் யுவர் மெஜஸ்டி. பூமி கொஞ்ச நேரம் சுத்துறதை நின்றுக்கிறனோ, நோ. சந்திரன் கொஞ்ச நேரம் நான் லைட் வாங்குறது, எதுவுமே என்ன ஆகாது. அதனாலதான் அனைவருக்கும் அவர் சிறந்தவர், கக்குபாய. அடுத்தது நிஷங்கி, அதை வாழேந்தி, அதுதான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். வாழேந்தி எதுக்கு? அபயம் கரோதி. இந்த மனிதர்களுக்குள்ள இருக்கிற, ஏன்னா எல்லா மனிதர்களும் எதுல பிறந்திருக்கோம்? ஃபீலிங் ஆஃப் இன்செக்ட்ல பிறந்திருக்குமா? அப்ப அந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்ட்ல இருந்து பாதுகாப்பு அற்ற உணர்விலிருந்து பாதுகாப்பு உணர்வை கொடுப்பதற்காக கையில என்ன எழுதி நிக்கிறாரு? வாள்னா நீங்க எல்லா வெப்பனும் எடுத்துக்கலாம், நாட் ஒன்லி வாள் இல்லைங்களா? முருகனுக்கு என்ன வே, அந்த மாதிரி அவங்கவுங்க வெப்பன் மாறலாம். அதை எது காமிக்குது? அபயம் கரோதி, நாட் பயம் கரோதி, அபயம் கரோதி விந்ததா. அடுத்தது ஸ்தேனானாம் பதையே நமக. ஸ்தேனானாம் அப்படின்னாங்க மறைந்து இருந்து தாக்கும் திருடன். ரோட்ல அப்படியே காட்டு வழியா நடந்து போவாங்க, மரத்துல ஒளிஞ்சிருப்பான், டப்புன்னு முன்னால குதிச்சு பிடிக்கிட்டு ஓடிடுது, அவ்வளவுதான். மறைந்து, அந்த மாதிரி மறைந்து நின்னும் மறைந்திருந்து திருடும் சேனான திருடன். மறைந்து இருந்து திருடும் திருடர்களின் நமக தலைவனாக பத்தையே தலைவனாக இருப்பவருக்கு நமஸ்கார். மறைந்து இருந்து திருடும் திருடர்களின் தலைவனாக. இங்க மறைந்திருந்து திருடும் திருடன் என்ன சொல்றாரு? கண்ணுக்கு தெரியாத உருவமாக இருந்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவன் எப்படி இருக்காரு? கண்ணுக்கு தெரியாத உருவமாக இருந்து தவறு செய்வர்களை தண்டிக்கிறேன், நல்ல சத்புருஷர்களை காப்பாற்றுகிறேன். அந்த இடத்துல அர்த்தம். சாஸ்திரத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவர்களை நான் காப்பாற்றுகிறேன் அர்த்தம். தலைவனாக இருப்பவருக்கு, அதான் அவரை சரணடைந்தவர்களை, இறைவனை சரணடைந்தவர்களை காப்பாற்றுவராக இருக்கிறவருக்கு நமஸ்காரம். தேனா அப்படின்னா சரணடைந்தவர்களை காப்பாற்று. இன்னொன்று வந்து ஆர்மி லீடர், தளபதி, கமாண்டர் இன் சீஃப், அந்த மீனிங் எடுத்துக்கலாம். 2 மீனிங் வரும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.